பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 13 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவங்கள வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வந்து இப்போ கானான் தேசத்துக்கு கொஞ்சம் சமீபமாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையை பார்த்து 12 கோத்திரம்ல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருத்தரை தெரிந்தெடுத்து, அந்த தேசம் நான் வாக்கு பண்ணி உங்களை அழைச்சிட்டு போகிற தேசம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஆட்களை அனுப்பி போய் பாருங்க, அந்த தேசத்தை சுற்றி பாருங்க, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு கவனிங்க அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். அடுத்து 19-20 தேசத்தை எப்படி நீங்கள் கவனிக்கணும் பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கானான் தேசம், அங்கே பல இன மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கிற அந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். அந்த தேசத்தை நோக்கி அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ அந்த தேசத்தை நெருங்கிட்டாங்க. அப்போ அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, மக்கள் எப்படிப்பட்டதாக இருப்பாங்களோ ஒன்றுமே இந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் போய் தேசத்தை சுற்றி பாருங்க, தேசம் எப்படி இருக்குன்னு கவனிங்க, அந்த தேசம் என்ன மாதிரி செழிப்பாக இருக்குது என்பதை பாருங்க, அந்த பட்டணங்கள் எப்படி இருக்குது, நல்லதா கெட்டதா, மக்கள் எப்படிப்பட்ட கூடாரத்தில் இருக்காங்களா, கோட்டை கட்டி கூடி இருக்கிறாங்களா, இதெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல. இப்படி பார்க்கும்போது மனதில் இருக்கிற பயங்கள் விலகும். எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படியே பயங்கள் விலகி ஒரு தெளிவு உண்டாகும். அப்போ நம்ம போய் சுதந்திரிக்க போகிற தேசம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம்தான், அங்கே இப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம அதை வெற்றி பெற்று சுதந்திரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் அவங்களுக்கு உண்டாகும். வீணான பயம் கலக்கம் உள்ளத்தை விட்டு மாறும்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன ஆலோசனை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே பல காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறோம்ல. வீடு இல்லாதவங்க ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்ட பிரயாசப்படுவீங்க. பிஸ்னஸுக்காக ஒரு கிராமத்திலேயோ பட்டணத்திலேயோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிப்பீங்க, யோசிப்பீங்க. இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம், வருமானத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அல்லது பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு ஒரு நல்ல வரன் தேடி கொண்டிருப்பீங்க. ஒரு வேலை, பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஒரு ஸ்கூலில் இடம் தேடி கொண்டிருப்பீங்க. நம்ம எல்லாருமே செய்ய போகிற ஒரு காரியத்திற்கு சில காரியத்தை தேடி கொண்டிருப்போம்ல. அப்போ இதில் என்ன ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறீங்கன்னா முதல்ல அந்த ஸ்கூலில் போய் விசாரிங்க. அந்த ஸ்கூல் எப்படி நடக்கிறது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கிறாங்க, எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, டிசிப்ளினாக இந்த பிள்ளைகளுங்க இருக்குமா, அங்கே பிரச்சனை இல்லாமல் என் பிள்ளை படிக்கக்கூடிய வசதி இருக்குதா, அதை போய் பாருங்கள். யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு நான் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க சேர்த்துட்டேன் அப்படி சொல்லுவேன். நீங்கள் போங்க, நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், அதை கவனித்து பாருங்கள். இதில் நம்ம கவனம் செலுத்தணும். பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் மளிகை கடை வச்சிங்கன்னா, பாத்திர கடை வச்சா அல்லது ஒரு ஜவுளி கடை வச்சா நல்லா போகுங்கன்னா, யாரோ சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு போயிடாதங்க, நீங்கள் போங்க. இப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், பாலும் தேடும் ஒன்று தேசத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறேன். நீ அவர் போய் சொல்லுவாரா? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பாரு, அந்த தேசத்தை எப்படி இருக்கு நீங்கள் பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல.
நீங்கள் போங்க இந்த கிராமத்துக்கு, இந்த இடத்துல இந்த கடை வச்சா நல்ல பிஸ்னஸ் ஆகுமா, இந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, வேறு என்னென்ன கடைகள் இருக்கிறது, இங்கே கடை வச்சா எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் வந்து வாங்க வர முடியும், இவ்வளோ பணம் முதலீடு செய்தால் அதுக்கேற்ற லாபம் அதில் வருமா, அவ்வளோ பிஸ்னஸ் நடக்குமா, போய் சர்வே பண்ணுங்க, போய் பாருங்க. சும்மாவே உட்காந்துட்டு யாரோ சொன்னாங்கன்னு செய்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா அழகாக ஆலோசனை கொடுக்கிறார். நீ போ, அந்த மக்களை பாரு, அங்கே எந்த மக்கள் எப்படி வசிக்கிறாங்க நீ கவனி, இப்போ அந்த தேசம் எப்படி இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குதா, வளமாக இருக்குதா, அதெல்லாம் பாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அது மாதிரி பார்க்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்போ நல்லா தான் இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணாதங்க. போங்க, தெளிவாக விசாரிங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதா, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, விசாரிங்க. இதெல்லாம் முதல்ல விசாரிக்காமல் விட்டுட்டோம் பிரதர், அப்படி வருத்தப்படுறவங்க நிறைய பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல இப்போ விசாரிங்க. நம்ம பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக வாழுமா, அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி, அவங்களுடைய குணங்கள் எப்படி, இந்த எல்லாத்தையும் உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் போய் விசாரித்தான் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா சிலர் வெளிநாட்டில் பெரிய ஒரு ஐடிக்கு மேலே வேலை செய்கிறாருன்னு கட்டி கொடுத்தாங்க. இங்கே பார்த்தா அந்த ஆள் வாட்ச்மேனாக இருக்கார். ஐடிக்கு மேலே வேலை செய்யலை, பெரிய கம்பெனியில் வேலை, ஒரு வாட்ச்மேன். இதெல்லாம் விசாரிக்கலை, என்ன சொல்லதை நம்பிட்டாங்க. அப்போ உண்மையாக அங்கே வேலை செய்கிறாரன்னு விசாரிக்க வேண்டாமா, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அந்த தேசத்தில் போய் என் மகளை சந்தோஷமாக வச்சுருப்பாரா, விசாரிக்கணும்ல. நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போ, அந்த தேசத்தை போய் பாரு, அந்த தேசத்தை முதல்ல போய் நீ போய் சுற்றி பார்த்து உனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கா நீ பாரு. கர்த்தர் தான் அந்த தேசத்தை தெரிந்து கொண்டவர், அவர் தான் உருவாக்கினவர், அவர் வாக்கை கொடுத்திருக்கிறவர் என்றாலும் அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செய்தாலும், பிள்ளைகளுடைய படிப்போ, திருமண காரியமோ, பிஸ்னஸ் காரியமோ, வேலை காரியமோ, எல்லாத்தையுமே கொஞ்சம் தீர விசாரித்து கொஞ்சம் போய் பார்த்து காரியங்களை அறிந்து ஒரு மனசுக்கு திருப்தியாக நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஒரு ஆண்டவர் அனுப்புகிற காரியம் செய்கிற காரியத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஒரு மன நிறைவோடு அதை செய்ய முடியும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. அதனால் இந்த நாள் ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஞானமாய் நடந்து கொள்ளவும், எதை செய்தாலும் உம்முடைய ஆலோசனையின்படி, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறதின்படி காரியங்களை அறிந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு செயல்பட எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேளுங்க. இதுவரை மிஸ்டேக் விட்டுட்டீங்கல்ல, ஐயோ நாங்கள் விசாரிக்காமல் விட்டுட்டோம், மற்றவங்க சொன்னாங்க அதை பற்றி கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம், இப்போ எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரை மன்னிச்சிருங்க, இப்போ அதை சரிப்படுத்தி கொடுங்க, நாங்கள் எதை செய்தாலும் இப்படி தான் செய்யணும்னு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஆண்டவர் காரியத்தை ஆசீர்வதித்து நடத்தி தருவார். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆலோசனை, தீர விசாரித்து காரியங்களை அறிந்து நம்ம அந்த காரியங்களை செய்யணும். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணி அதில் நம்மளை மகிழ பண்ணுவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி சொல்லணும். நாங்கள் இனிமேல் இந்த ஆலோசனையின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எதையும் நாங்கள் தீர விசாரித்து காரியங்களை அறிந்து செயல்பட ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இன்றைக்கு தெளிவாக நீர் பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி உம்முடைய ஆலோசனை பெற்று செழிவாக அந்த காரியத்தை அறிந்து செயல்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் தவறு செய்துட்டோம், சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம், ஞானம் இல்லாமல் நடந்துட்டோம். அதனால் நஷ்டங்கள், இழப்புகள், பாதிப்புகள் நிறைய நாங்கள் சந்திச்சிட்டோம். தயவாக அதை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். அதை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி வர்ற நாட்களில் எதை செய்தாலும் இந்த மாதிரி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணி
உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவைகளை சந்தியும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும், இதில் எங்களுக்கு வெற்றி அருளை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும், எக்ஸாமில் பெரிய வெற்றியை அருளி செய்யும். மேல் படிப்பிற்கு நீர் ஆலோசனை கொடுத்து சரியாக வழி நடத்தும். சகலத்தையும் உடைய ஆளுகைக்குள்ளே கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொண்டீர், அற்புதம் செய்து விட்டீர். நாங்கள் ஜெபித்த காரியத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.